வணக்கம். நான் உங்கள் டிகே ஃபேஷன். இப்போ ஆரி நீடில வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணா ஸ்பீடா ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸ தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நான் உங்கள் டிகே ஃபேஷன். இப்போ நம்ம ஆரி நீடில வந்து எப்படி போடும்போது யூ யூஸ் பண்ணும்போது ஈஸியா யூஸ் பண்றது, ஸ்பீடா ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பாருங்க இந்த பென் யூஸ் பண்ணிட்டு அந்த ரீபில் தீர்ந்து போயிருக்கும். அத கழட்டி போட்டுட்டு அந்த கூடு இருக்கு பாருங்க. அத எடுத்துக்கிறணும். ஆல்ரெடி இந்த கேப் வந்து உங்களுக்கு முன்னாடி மூடி இருக்கும். அந்த கேப்ப கழட்டி நான் பின்னாடி மூடிட்டேன். மூடிட்டு இத உள்ள வந்து நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இப்படியேவும் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா, இது இப்படி கழட்டி விட்டோம்னா, இதில இன்னும் கூடுதலா ஒரு 2, 3 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இத வந்து பின்னாடி இப்படியே மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிரும். அவ்வளோதாங்க. யூஸ் பண்ண உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். நம்ம வந்து நூல் சுத்தவே தேவையில்ல. ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது போடுறதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். யுவர் சாய்ஸ் தான். அடுத்து பாருங்க இன்னொரு மெத்தடு. அதே டுலிப் நீடில் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இதில் த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா த்ரெட் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி இருந்த நீடிலில் த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன் அயன் நீடில். அயன் நீடில் இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அயன் நீடில் வந்து அதோட பிடி வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நம்ம த்ரெட் சுற்றினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்காக த்ரெட் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். உட்டில் வந்து நம்ம சுத்த தேவையில்லை. தேங்க்யூ.